நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பப்ளூ கிட்ஸ் டிவி. கதை பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணவும். ஏழையின் மகன் அரசனானான். கதை. அழங்கபுரி என்னும் ஊரில் அரசர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் தன் நாட்டு மக்களை மிகவும் நன்றாக மக்களின் தேவைகளை புரிந்து கொண்டு நல்ல முறையில் வழிநடத்தி கொண்டு வந்தார். மேலும் அரசர் அனைவரிடம் அன்பாகவும் பாசமாகவும் பழகுபவர். அவருக்கு வயதாகியது. எனவே தனக்கு பின் தன்னாட்டை ஆள இளவரசன் தேவை. ஆனால் அரசருக்கு குழந்தை எதுவும் கிடையாது. அவர் தன் நாட்டில் உள்ள ஒரு இளைஞனை தன்னுடைய நாட்டுக்கு இளவரசனாக தேர்ந்தெடுக்க முடிவு செய்தார். மந்திரியின் மூலம் நாட்டில் உள்ள அனைத்து பகுதி மக்களிடமும் இளைஞர்களிடமும் இந்த தகவலை கொண்டு போய் சேர்த்தனர். அதன் பெயரில் ஒரு நாள் அவர் அந்த நாட்டில் உள்ள அனைத்து இளைஞர்களும் தன்னுடைய அரண்மனைக்கு வரவழைத்தார் அரசர். அவர்களிடம், எனக்கு வயதாகிக் கொண்டே இருக்கிறது. எனக்கு பின் நம் நாட்டை ஆள எனக்கு மகன் இல்லாததால் நான் உங்களில் ஒருவனைத்தான் இந்த நாட்டிற்கு இளவரசனாக தேர்ந்தெடுக்கப் போகிறேன் என்றார். உடனே அவர்கள் அனைவரும் மிகவும் சந்தோஷம் அடைந்தனர். அப்போது அரசர் அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு விதையை கொடுத்துவிட்டு, ஒரு மாதத்திற்குள் யார் இந்த விதையை பெரிய செடியாக முளைக்க வைத்து கொண்டு வரப்போகிறீர்களோ அவர்கள்தான் இந்த நாட்டை ஆளும் இளவரசன் ஆவார் என்றார். அப்போது அங்கு வந்த இளைஞர்கள் அனைவரும் ஒவ்வொரு விதையை பெற்றுக்கொண்டு தங்கள் வீட்டிற்கு திரும்பினார்கள். ஒரு மாதம் கழிந்தது. அனைவரும் பெரிய பெரிய செடிகளாக அரண்மனைக்கு கொண்டு வந்தனர். ஆனால் விமலன் என்ற ஒரு ஏழை தாயின் மகன் தன்னுடைய வீட்டிலிருந்து தன் தாயிடம் சொன்னான், அம்மா, இன்று அனைவரும் அரண்மனைக்கு விதையை வளர்த்து செடியாக கொண்டு செல்கிறார்கள். ஆனால் என்னுடைய விதை மட்டும் ஒரு மாதம் ஆகியும் இந்த விதை இன்னும் கொஞ்சம் கூட முளைக்கவில்லை. நான் எப்படி இதை அரண்மனைக்கு எடுத்து செல்வேன் என்று கேட்டான். அதற்கு அந்த ஏழைதாய் சொன்னார், பரவாயில்லை மகனே, இவ்வளவு நாள் நீ கஷ்டப்பட்டு அதை வளர்த்தெடுக்க முயற்சி செய்தாய். நீ அரசரிடம் சென்று, என்னால் அந்த விதையை வளர வைக்க முடியவில்லை என்று கூறு என்றார். அவனும் உடனே சரி என்று அதை எடுத்துக்கொண்டு அரண்மனைக்கு சென்றான். அப்போது அரசர் வரிசையாக அனைவரின் செடி வளர்த்திருப்பதை கண்டு மிகவும் ஆச்சரியமடைந்து கொண்டே பார்த்தவாறு வந்தார். இந்த ஏழைத்தாயின் மகனிடம் வந்து, உன்னுடைய செடி எங்கே என்று கேட்டார். அதற்கு விமலன், மன்னா, மன்னிக்கவும், நான் மிகவும் முயற்சி செய்தேன். ஆனாலும் என்னால் இந்த விதையை முளைக்க வைக்க முடியவில்லை என்று பணிவுடன் கூறினான். அப்போது அரசர் சந்தோஷமாக, நீதான் இனி இந்த நாட்டை ஆளப்போகும் இளவரசன் என்றார். இதைக் கேட்ட மற்ற இளைஞர்கள் அனைவரும், அரசே, அவன் விதையை முளைக்க வைக்கவே இல்லை. நாங்கள் இவ்வளவு பெரிதாக இந்த செடியை வளர்த்துள்ளோம். ஆனால் நீங்கள் அவனை இந்த நாட்டின் இளவரசன் என்று கூறுகிறீர்களே, ஏன் என்று கேட்டனர். அதற்கு அரசர் உடனே, இவன்தான் உண்மையும் நேர்மையும் உள்ளவனாக இருக்கிறான். ஏனென்றால் ஒரு மாதம் முன்பு நான் உங்கள் அனைவருக்கும் கொடுத்த விதை வேக வைத்த விதை. அந்த விதை முளைக்கவே முளைக்காது. ஆனால் நீங்கள் அனைவரும் வேறு செடிகளை இங்கே கொண்டு வந்து பொய் கூறியிருக்கிறீர்கள். இவன் மட்டும்தான் உண்மையை கூறியுள்ளான். எனவே இவன்தான் இந்த நாட்டை ஆளப்போகும் தகுதியான இளவரசன் என்றார். மேலும் அவனுக்கு இளவரசன் என்ற பட்டம் சூட்டி அரியணையில் அமர வைத்தார். மக்கள் அனைவரும் மன்னர் வாழ்க, மன்னர் வாழ்க என வாழ்த்தினார்கள். இளவரசனின் தாயின் மனமும் மகிழ்ந்தது. நன்றி.